أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم الحمد لله. நம்ம சூரா அஹஸாப் பார்த்து வரோம். இந்த அஹஸாப்ல அல்ஹம்துலில்லாஹ் 35 வசனங்கள்ல அல்லாஹ் அதிகப்படியா 28 வசனம் வரைக்கும் போர்ல நடக்கக்கூடிய உண்மை நிலை எப்படி, முஃமின்களுடைய நிலை எப்படி இருக்கும், முனாஃபிக்குகளுடைய நிலையும் எப்படி இருக்குங்கிறத ரொம்ப அழகா அற்புதமா சொல்லி காமிச்சான். அதுக்கு அடுத்து 35 வசனம் வரைக்கும் நபியுடைய மனைவிகளுக்குரிய சட்டங்களும் அவங்களுக்குரிய அழகான அட்வைஸ் அறிவுரைகளையும் அல்லாஹ் சொல்லிட்டு இறுதியில அவங்கதான் நமக்கு ரோல் மாடல். முஃமினான ஆண்களும் பெண்களும் எப்படிப்பட்ட பண்புகளோட இருக்கணுங்கிற ஒரு அழகிய செய்திய சொன்னான். அத நம்ம பார்த்தோம் இல்லையா? அடுத்து என்ன விஷயங்களா அவங்க சொல்றாங்கிறத பார்ப்போம். சாரா. அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஏதேனும் ஒரு விவகாரத்தில் தீர்ப்பளித்து விட்டால் பிறகு அந்த விவகாரத்தில் சுயமாக தீர்ப்பளிக்கும் அதிகாரம் இறை நம்பிக்கை கொண்டுள்ள எந்த ஆணுக்கும் இறை நம்பிக்கை கொண்டுள்ள எந்த பெண்ணுக்கும் கிடையாது. மேலும் எவன் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கின்றானோ அவன் வெளிப்படையான வழிகேட்டில் வீழ்ந்து விட்டான். மேலும் நபியே, அந்த சந்தர்ப்பத்தை நினைத்து பாரும். எவர் மீது அல்லாஹும் நீரும் உபகாரம் செய்திருந்தீர்களோ அவரிடம் நீர் கூறிக்கொண்டிருந்தீர், உம்முடைய மனைவியை கைவிட்டு விடாதே. மேலும் அல்லாஹுக்கு அஞ்சு. நீர் அந்நேரத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்த நாடியிருந்த விஷயத்தை உம்முடைய உள்ளத்தில் மறைத்து வைத்துக் கொண்டிருந்தீர். மேலும் நீர் மனிதருக்கு அஞ்சிக் கொண்டிருந்தீர். ஆனால் அல்லாஹ் தான் நீ அஞ்சுவதற்கு அதிக தகுதியுடையவன். சயீத் அவளுடைய விஷயத்தில் தம் நோக்கத்தை நிறைவேற்றிய பிறகு விவாகரத்து செய்யப்பட்ட அவளை உமக்கு நாம் மனம் முடித்து வைத்தோம். நம்பிக்கையாளர்களின் வளர்ப்பு மகன்கள் தம்முடைய மனைவிமார் விஷயத்தில் தம் தேவையை நிறைவேற்றி விடும்போது விவாகரத்தான அப்பெண்களின் விவகாரத்தில் நம்பிக்கையாளர்களுக்கு எவ்வித இடையூறும் இருக்கக்கூடாது என்பதற்காக. மேலும் அல்லாஹ்வின் கட்டளையோ செயல்படுத்தப்பட வேண்டியதாகவே இருந்தது. அல்லாஹ் எந்த ஒரு பணியை நபிக்காக நிர்ணயித்துள்ளானோ அந்த பணியை ஆற்றுவதில் நபியின் மீது எந்த தடையும் இல்லை. முன்பு சென்ற நபிமார்களின் விவகாரத்தில் மீதுதான் அல்லாஹுடைய நியதியாய் இருந்திருக்கின்றது. மேலும் அல்லாஹுடைய கட்டளை திட்டவட்டமாக முடிவு செய்யப்பட்ட தீர்ப்பாய் இருக்கின்றது. இது அல்லாஹ்வின் நியதியாகும். இந்த மக்களுக்காக அவர்களோ அல்லாஹ்வின் தூது செய்திகளை சேர்ப்பிக்கின்றார்கள், அவனுக்கே அஞ்சுகின்றார்கள். மேலும் ஓர் இறைவனை தவிர வேறு எவருக்கும் அவர்கள் அஞ்சுவதில்லை. மேலும் கணக்கு வாங்கிட அல்லாஹ் போதுமானவன். மக்களே, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய ஆண்களில் எவருக்கும் தந்தை அல்லர். ஆனால் அவர் அல்லாஹ்வின் தூதராகவும் இறுதி நபியாகவும் இருக்கின்றார். அல்லாஹ் ஒவ்வொன்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான சட்டங்கள் தான் இதுவும். நிறைய சட்டங்கள் நிறைந்த ஒரு சூறா இந்த சூறா. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர் ஏதாச்சும் ஒரு விவகாரத்துல மக்கள் விஷயத்துல தீர்ப்பளிச்சுட்டா அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் சொல்லக்கூடாது. இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. அப்படி மாற்று கருத்து சொன்னா அவங்க வெளிப்படையான வழிகேட்டுல விழுந்துட்டாங்க. அல்லாஹ் ரசூல் ஒரு இடத்துல தீர்ப்பு சொல்லிட்டா அதுதான் தீர்ப்பு அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சட்டமாக்குறான். அதுக்கு அடுத்து இந்த சந்தர்ப்பத்தை நினைச்சு பாருங்க. அதாவது ஸெய்த் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து வளர்ப்பாங்க. அவங்களுக்கு ஜைனப் ரலியல்லாஹு திருமணம் முடிச்சிருக்கும். அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த இடத்துல இவங்க அட்வைஸ் சொல்லி இல்ல பரவாயில்ல நீங்க அவங்களோடய சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல வேற ஒரு சட்டத்தை வேற ஒரு விஷயங்களை விலக்கி காட்டுறதுக்கு இருப்பான். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கடப்பட்டு சொல்றதுக்கு வைக்கப்படு மறைச்சிட்டு இருப்பாங்க. அதை அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே, அல்லாஹ் வெளிப்படுத்த வேண்டிய விஷயத்த நீங்க ஏன் உங்க உள்ளத்துல மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆனா அல்லாஹ்வுக்கு மட்டும் நீங்க அஞ்சுங்க, மனிதர்களுக்கு அஞ்சாதீங்க. அல்லாஹ் தான் நீங்க அஞ்சுறதுக்கு தகுதி உடையவன். ஸெய்த் இருக்காருல்ல, அவளுடைய விஷயத்துல தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிய பிறகு, அதாவது விவாகரத்து செஞ்ச பிறகு அவளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு மனம் முடிச்சு வச்சான். நம்பிக்கையாளர்களுடைய வளர்ப்பு மகன் உங்களுடைய மகன் கிடையாது. அவங்களுடைய மனைவி உங்களுக்கு தடை செய்யப்பட்டவங்க கிடையாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நிறைவேற்றி காட்டுறான். இது அல்லாஹ்வுடைய கட்டளை, செயல்படுத்த வேண்டியதா இருக்கு, அது செய்யுங்க அப்படின்ட்டு சொல்றான். இது பெரிய ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மாமி மகள் ஸைனப் ரலியல்லாஹு ஸெய்த் ரலியல்லாஹு திருமணம் முடிச்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனையா இருக்கும். ஆனா இந்த பிள்ளைய இவங்க வளர்த்ததுனால இவங்க வளர்ப்பு மகனோட பிள்ளைய இவர் திருமணம் முடிச்சுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அவதூறு கெட்ட பேச்சுகள் வரும்னு சொல்லிட்டு
அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்வாங்க, மக்களுக்கு கொஞ்சம் அஞ்சக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வளர்ப்பு மகன் உங்களுடைய சொந்த மகன் கிடையாது. அந்த பிள்ளைகள அவங்க டைவர்ஸ் பண்ணதுக்குன்னா நீங்க திருமணம் முடிக்கலாம் அப்படிங்கிற சட்டத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து எல்லாருக்கும் சட்டமாக்குறான். அந்த விஷயத்த அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லியும் காட்டுறான். அதே மாரி எந்த ஒரு பணிக்காக நபிமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிர்ணயித்தானோ, அத அவங்க எந்த ஒரு தடையும் இல்லாம அந்த விவகாரத்துல நியாயமா அந்த பணிகள செய்வாங்க. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. திட்டவட்டமா அங்க முடிவு செய்யப்பட்ட தீர்ப்பா இருக்குது. அதுக்கு மாற்றம் செய்ய மாட்டாங்க. அதே மாரி தான் இந்த விஷயமும், இது அவனுடைய தீர்ப்பு. அதனால அது நடந்தே தேரும். அது நடந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸெய்த் ரலியல்லாஹு அவங்கள விவாகரத்து பண்ணுனதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு திருமணம் முடிச்சு குடுத்தான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இது அல்லாஹ்வுடைய நியதி. அவங்க இந்த மக்களுக்காக அவர்களோ அல்லாஹ்வின் தூது செய்திகள சேர்ப்பிக்கிறாங்க. அவனுக்கே அஞ்சுறாங்க. மேலும் ஒரே ஒரு இறைவன தவிர வேற யாருக்கும் அவங்க அஞ்சுறதில்ல, இறை தூதர்கள். வேற எவருக்கும் அவங்க அஞ்சுவதில்ல. மேலும் கணக்கு வாங்குறதுல அல்லாஹ் போதுமானவன். அவங்கள எந்த பணிக்காக அல்லாஹ் அனுப்புனானோ, அதுல அவங்க கரெக்ட்டா செய்வாங்க. அவங்க அல்லாஹ்வுக்கு தான் அஞ்சுவாங்க. அவங்களுக்கு உள்ள பணிய அழகான முறையில செய்வாங்கங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, அல்லாஹ் தெளிவா மக்கள பூரா கூப்பிட்டு சொல்றான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து உங்களுடைய ஆண்கள்ல யாருக்கும் தந்தை கிடையாது. அவங்க அல்லாஹ்வுடைய தூதராகவும், இறுதி நபியாகவும் இருக்கிறாங்க. அல்லாஹ் ஒவ்வொன்றையும் அறிந்தவனா இருக்கான். அப்படின்னு அல்லாஹ்வே டிக்ளேர் பண்ணி சொல்லிட்டான். அடுத்ததா. நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை அதிகமா நினைவு கூறுங்கள். மேலும் காலையிலும் மாலையிலும் அவனை துதித்துக் கொண்டிருங்கள். அவனே உங்கள் மீது கருணை பொழிகின்றான். அவனுடைய வானவர்களும் உங்கள் மீது கருணை புரியும்படி இறைஞ்சுகின்றார்கள். அவன் உங்களை இருள்களில் இருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் கொண்டு வருவதற்காக அவன் நம்பிக்கையாளர்கள் மீது பெருங்கருணை பொழிவோனாக இருக்கின்றான். அவர்கள் அவனை சந்திக்கும் நாளில் சலாம் சாந்தி உண்டாகட்டும் என்று வாழ்த்து கூறி வரவேற்கப்படுவார்கள். மேலும் அல்லாஹ் அவர்களுக்காக கண்ணியமான கூலியை தயார் செய்து வைத்துள்ளான். நபியே, சத்தியத்திற்காக சாட்சியம் பகர்பவராகவும், நற்செய்தி அறிவிப்பவராகவும், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும், அல்லாஹ்வின் பக்கம் அவனுடைய அனுமதியுடன் அழைப்பு விடுபவராகவும், சுடர் வீசும் விளக்காகவும் நாம் உம்மை அனுப்பியிருக்கின்றோம். எனவே எவர் உம்மீது நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து திண்ணமாக பெரும் வெகுமதி இருக்கின்றது எனும் நற்செய்தினை அறிவிப்பீராக. ஓகேடா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல எப்படி சொல்றான்? நம்பிக்கை கொண்டவங்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ உஸ்குரு உஸ்குருல்லாஹ ஸிக்ரன் கஸீரா. நம்பிக்கை கொண்டவங்களே அதிகமா அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. பாத்தீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நேரத்திலயும் அவனை நினைவு கூர்றத விரும்புறான். ஸிக்ர் செய்றத விரும்புறான். அதுலயும் எப்படியெல்லாம் அவங்க செய்வாங்க தெரியுமா? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அந்த அடியார்கள் காலையிலயும் மாலையிலயும் அவனை துதி செய்வாங்க. அப்படி அவன் நினைவு கூறும்போது அவன் உங்கள் மீது கருணையை பொழிகிறான். பாருங்களேன், காலை மாலை ஸிக்ர்ல அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுறான். அதன் காரணமா அந்த காலை மாலை ஸிக்ர் செய்யக்கூடிய நினைவு கூறிய மக்களுக்கு அவனுடைய கருணையை விசாலமா தர்றான் அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுது இல்லையா? அது மட்டும் இல்லாம அவனுடைய வானவர்களும் உங்கள் மீது கருணை புரியும்படி துவா செய்யறாங்க. சுப்ஹானல்லாஹ், மலக்குகளுடைய துவா வேணுமா? காலை மாலை ஸிக்ர விடாம செய்யக்கூடியவர்களா, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். அவன் வந்து உங்களை இருள்ல இருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் கொண்டு வர்றதுக்காகத்தான் இவ்வளவு அழகான விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லி காட்டுறான். அவன் நம்பிக்கையாளர்கள் மீது பெரும் கருணை பொழியக்கூடியவனா இருக்கான். பாருங்க, மொமின்கள், முத்தகின்கள், முஸ்லிம்கள், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவனை நம்பிய வாழக்கூடிய அந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான பண்பை, அழகான ஒழுக்கத்தை, அழகான அமல்களை சொல்லி கொடுத்து அதன் மூலம் உள்ள கருணையும் சொல்லி, அது மட்டும் இல்ல வானவர்களுடைய கருணையும் உங்களுக்கு இருக்கு. அவங்க உங்களுக்காக துவா செய்யறாங்க. உங்களை வெளியே இருள்ல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒளியின் பக்கம் கொண்டு வர நாடுறான். இறை நம்பிக்கையாளர்களுக்கு பெரும் கருணை செய்யக்கூடியவனா அல்லாஹ் இருக்காங்கிறத சொல்லி, அவங்க வந்து அவனை சந்திக்கக்கூடிய நாள்ல, சுப்ஹானல்லாஹ், இந்த நம்பிக்கை கொண்ட மக்கள் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாள்ல சாந்தி, சலாம், வாழ்த்துக்கள் சொல்லி மலக்குகள்லாம் வரவேற்கக்கூடியவர்களா இருக்காங்க. அல்லாஹ் அவங்களுக்கான கண்ணியமான கூலியை தயார் செஞ்சு வச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்ட கூலிக்கு சொந்தக்காரர்களா எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வை யா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே, சாட்சி பகர்வர், சத்தியத்துக்காக சாட்சி சொல்லக்கூடியவர், நற்செய்தி சொல்லக்கூடியவரா
அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களா நம்ம உங்களை அனுப்பியிருக்கோம். நீங்க அந்த பணியை அழகான முறையில செய்யுங்க. அல்லாஹ் அவனுடைய அனுமதியோட அழைப்பு கொடுங்க. வீசும் விளக்காக நம்ம உங்களை அனுப்பியிருக்கோம். சுப்ஹானல்லாஹ். சிராஜம் முனீரா அல்லாஹ் சொல்றான். உங்களை இந்த மக்களுக்கு அற்புடையா நம்ம அனுப்பியிருக்கோம். அதனால நம்மளுடைய அழைப்பு பணிய சத்தியத்தை அழகான முறையில நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை அவர் செய்யக்கூடியவர்களா இருங்க. யார் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்துல பெரும் வெகுமதி இருக்கு அப்படிங்கிற நற்செய்தியை நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய சாந்தி, அல்லாஹ்வுடைய சமாதானம், அல்லாஹ்வுடைய கருணை, அவன் தயார் பண்ணி வச்சிருக்க கூலி, மலக்குகளுடைய துஆ இதெல்லாம் யாருக்கு இருக்கு? அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களுக்கு, காலை மாலை zikr செய்வர்களுக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு நோட் பண்ணி வச்சுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல இப்ப இந்த நிமிஷம் இந்த நாள்ல இருந்து நான் காலை மாலை திக்கிற ஒரு நாளும் நான் மிஸ் பண்ண மாட்டேன், தொடர்ந்து செய்து வருவேன் இன்ஷா அல்லாங்கிற ஒரு நியத்தை நம்ம வச்சுக்கலாமா? நம்ம நியத்து சில விஷயங்களை நோட் பண்ணிக்கிட்டே வர்றோம். அந்த நியத்துக்களை எல்லாம் கடைசியில ஒரு கோர்வையா பார்த்து எது எது நமக்கு இலகுவா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை நம்பக்கூடியவர்களை, விரும்பக்கூடிய அந்த இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் தாலா எப்படிப்பட்டவங்களா எதிர்பார்க்கிறான், அவங்களுக்கு எப்படிப்பட்ட கூலியை தயார் பண்ணி வச்சிருக்கதா சொல்லி காட்டுறான். அவனுடைய கருணை, அவனுடைய சாந்தி, அவனுடைய வரவேற்பு, வாழ்த்து. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இவ்வளவுக்கு சொந்தக்காரர்களா இருந்தா எப்படி இருக்கும்? சாதாரணமா காலையில ஒரு 5 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 5 நிமிஷம் நம்ம என்ன 1/2 மணி நேரமா உட்கார போறோம். ஆனா அதுவும் உட்கார விடாம, விக்ருகள் செய்ய விடாம ஷைத்தான் நம்மளை தடுத்துக்கிற கூடியவனா இருக்கலாம். தொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னதோட அந்த முசல்லாவுல உட்கார்ந்துருக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கும் சில மக்களுக்கு. ஆனா இந்த விஷயத்தை எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய வாழ்த்து, அவனுடைய கருணை, அவனுடைய வரவேற்பு, சுப்ஹானல்லாஹ். 5 நிமிஷம் என்ன 1/2 மணி நேரம் உட்கார்ந்திருந்த அடியார்களும் இருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சுப செய்தி சொல்லக்கூடிய வசனங்களா இருக்கு. அல்லாஹ் இப்படிப்பட்ட அமல்கள் செய்வதற்கு எங்களுக்கு ஈஸியாக்கி இலகுவாக்கி தந்தருள்வாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்தமா நிராகரிப்பாளர்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் ஒருபோதும் நீர் பணிந்து விடாதீர். அவர்களுடைய துன்புறுத்தலை கொஞ்சமும் பொருட்படுத்தாதீர். மேலும் அல்லாஹ்வே முழுமையாக சார்ந்திருப்பீராக. மனிதன் தன்னுடைய விவகாரங்களை ஒப்படைப்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவன். நம்பிக்கை கொண்டவர்களே, இறை நம்பிக்கை கொண்ட பெண்களை நீங்கள் திருமணம் செய்து பின்னர் அவர்களை தொடுவதற்கு முன்பாக விவாகரத்து செய்துவிட்டால் நிறைவேற்றுமாறு நீங்கள் கோரக்கூடிய வகையில் உங்களுக்காக அவர்கள் மீது இத்தா எதுவும் இல்லை. எனவே அவர்களுக்கு கொஞ்சம் பொருள்களை கொடுத்து நல்ல முறையில் அவர்களை அனுப்பிவிடுங்கள். நபியே, நீர் மகர் கொடுத்து விட்ட உம்முடைய மனைவியரையும் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டு உமது கைவசத்தில் வந்துள்ள அடிமை பெண்களையும் மற்றும் உம்மோடு ஹிஜ்ரத் செய்த பெண்களாகிய உம் தந்தையின் சகோதரர்களின் மகள்கள், உம் தந்தையின் சகோதரர்களின் மகள்கள், உம் தாயின் சகோதரர்களின் மகள்கள், உம் தாயின் சகோதரிகளின் மகள்கள் ஆகியோரையும் திண்ணமாக நாம் உமக்கு ஆகுமாக்கி இருக்கின்றோம். மேலும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்ணையும் அவள் தன்னைத்தானே நபிக்காக அன்பளிப்பாய் வழங்கி நபியும் அவளை திருமணம் செய்திட விரும்பும் பட்சத்தில் உமக்கு ஆகுமாக்கி இருக்கின்றோம். இந்த சலுகை உமக்கு மட்டுமே உரியதாகும், பிற நம்பிக்கையாளர்களுக்கு இல்லை. ஏனைய நம்பிக்கையாளர்கள் மீது அவர்களுடைய மனைவிகள் மற்றும் அடிமை பெண்களின் விஷயத்தில் என்னென்ன வரையறைகளை நாம் விதித்திருக்கின்றோம் என்பதை நாம் அறிவோம். இவ்வரையறைகளில் இருந்து உமக்கு நாம் விலக்களித்திருப்பது உமக்கு எந்த சிரமமும் இருந்திருக்க கூடாது என்பதற்காகத்தான். மேலும் அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நபியே, உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த சட்டத்தை நம்ம கொடுத்துருக்கோங்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம், நயவஞ்சகர்கள் இருக்காங்கல்ல, நிராகரிக்கக்கூடிய நயவஞ்சகர்கள், அவங்க ஒருபோதும் நீங்க அவங்களுக்கு பணியாதீங்க. அவங்களுடைய துன்புறுத்தலை கொஞ்சம் பொருட்படுத்தாதீங்க. அல்லாஹ்வை நீங்க முழுமையா சார்ந்திருங்க. எல்லா விவகாரங்களையும் அவன்கிட்ட ஒப்படைங்க. அவன் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க, பாதுகாக்க போதுமானவனா இருக்கான். இந்த நயவஞ்சகர்களை பார்த்து பயப்படவோ பணியவோ வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றான். ஏன்னா நயவஞ்சகர்களோட தொல்லை அவ்வளவு கஷ்டமா மோசமானதா இருந்துச்சு. அதுக்கடுத்து அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவங்களை பார்த்து அழகான முறையில சொல்றான், நீங்க இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் மீது நீங்க திருமணம் செய்து அவங்கள தொடுவதற்கு முன்னாடி, அதாவது கல்யாணம் முடிச்சு நிக்கா பண்ணிட்டோம், ஆனா அவங்க இன்னும் அவங்கள தொடல, அந்த நேரத்துல விவகாரத்து செய்யக்கூடிய
நிலைமைகள் வந்தா நீங்க போறக்கூடிய வகையில உங்களுக்கு அவங்க மீது இதா எதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க தொடவே இல்லையே. எனவே அவங்களுக்கு கொஞ்சம் பொருள்களை கொடுத்து நல்ல முறையில அனுப்பி விடுங்க. திருமணம் தான் முடிஞ்சிருக்குன்னு தொடவே இல்லை. இருந்தாலும் அவங்க இதா இருக்க தேவையில்லையே தவிர அவங்களுக்கு ஏதாச்சும் கொடுங்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹு அக்பர். இந்த பெண்களை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தக்கூடிய விதம், அவங்க மேல எவ்வளவு இறக்கம், அவங்களுக்கான உள்ள சலுகை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்குரிய சட்டம். அதாவது நபியை நீ மகர் கொடுத்து விட்ட மனைவியரை தவிர அவங்களுக்கு அவங்க யாரெல்லாம் ஆகுமாக்கப்பட்டவங்க, யார் ஆகாதவங்க அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சட்டமா கொடுத்து இது உங்களுக்கு மட்டும்தான், மத்தவங்களுக்கு கிடையாது. ஏன்டா உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவா சொல்லி காட்டுறான் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க கூடியவனாகவும் பெரும் கிருபையாளனா இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்றான். அடுத்துமா உம்முடைய மனைவியரில் உம்முடைய விருப்பப்படி சிலரை உம்மை விட்டு தன்மைப்படுத்தி வைப்பதற்கும் நீர் விரும்புகின்றபடி வேறு சிலரை உம்முடன் வைத்துக் கொள்வதற்கும் நீர் தன்மைப்படுத்தி வைத்தவர்களில் எவரையாவது நீர் அழைத்துக் கொள்வதற்கும் அனுமதி இருக்கிறது. இந்த விவகாரத்தில் உம்மீது எத்தகைய தவறும் இல்லை. இதனால் இவர்கள் கண்குளிர்ந்தும் வருத்தமற்றும் இருப்பார்கள் என்பதையும், மேலும் எதனை நீர் அவர்களுக்கு அளித்தாலும் அதனை குறித்து அவர்கள் அனைவரும் திருப்தி கொள்வார்கள் என்பதையும் அதிகம் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய உள்ளங்களில் இருப்பவற்றை அல்லாஹ் நன்கறிவான். மேலும் அல்லாஹ் யாவும் அறிந்தவனாகவும் சகிப்புத்தன்மையுடையவனாகவும் இருக்கின்றான். இதற்கு பின்னர் வேறு பெண்கள் உமக்கு ஆகுமானவர்கள் அல்லர். மேலும் இம்மனைவியருக்கு பகரமாக நீர் வேறு மனைவியரை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் அனுமதி இல்லை. அவர்களின் அழகு உமக்கு மிகவும் பிடித்தமானதாயினும் சரியே. ஆயினும் உமக்கு அடிமை பெண்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அல்லாஹ் யாவற்றையும் கண்காணிப்பவனாய் இருக்கின்றான். நம்பிக்கை கொண்டவர்களே, நபியின் இல்லங்களில் அனுமதியின்றி நுழையாதீர்கள். உணவு தயாராகும் நேரத்தை எதிர்பார்த்து கொண்டும் இருக்காதீர்கள். ஆனால் நீங்கள் உணவு உண்பதற்கு அழைக்கப்பட்டால் அவசியம் செல்லுங்கள். சாப்பிட்டு முடிந்ததும் பிரிந்து சென்று விடுங்கள். பேசிக் கொண்டிருப்பதில் ஈடுபட்டு விடாதீர்கள். உங்களுடைய இச்செயல் நபிக்கு வேதனை அளிக்கின்றது. ஆயினும் வெட்கத்தின் காரணத்தால் உங்களிடம் அவர் எதுவும் சொல்வதில்லை. ஆனால் அல்லாஹ் சத்தியத்தை கூற வெட்கப்படுவதில்லை. நபியின் மனைவியரிடம் நீங்கள் ஏதேனும் கேட்க வேண்டும் என்றால் திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள். உங்களுடையவும் அவர்களுடையவும் உள்ளங்களின் தூய்மைக்கு இதுவே ஏற்ற முறையாகும். அல்லாஹுடைய தூதருக்கு தொல்லை கொடுப்பது உங்களுக்கு ஆகுமானதல்ல. அவருக்கு பின்னர் அவருடைய மனைவியரை நீங்கள் திருமணம் முடிப்பதும் ஒருபோதும் ஆகுமானதன்று. அவ்வாறு செய்வது அல்லாஹ்விடம் திண்ணமாக பெரும் பாவமாகும். நீங்கள் எதையேனும் வெளிப்படுத்தினாலும் அல்லது அதனை மறைத்தாலும் திண்ணமாக அல்லாஹ் ஒவ்வொன்றையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். நபியின் மனைவியர் மீது இவ்விஷயத்தில் எந்த குற்றமும் இல்லை. அவர்களின் தந்தைகள், அவர்களின் மகன்கள், அவர்களின் சகோதரர்கள், அவர்களின் சகோதரர்களின் மகன்கள், அவர்களுடைய சகோதரிகளின் மகன்கள், அவர்களுடன் நட்பு கொண்டுள்ள பெண்கள் மற்றும் அவர்களுடைய வழக்கரும் சொந்தமாக்கி கொண்டவர்கள் ஆகியோர் அவர்களுடைய இல்லங்களுக்கு வரலாம். பெண்களே, அல்லாஹ்வின் கட்டளைகளை மீறுவதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஒவ்வொன்றின் மீதும் நேரடி பார்வை வைத்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எவ்வளவு அற்புதமா அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா? நேரடியா அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கானா. அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்துல அடுத்து எதையெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, அவங்களுடைய மனைவிகள் விஷயத்துல, அவங்க குடும்பத்தார் விஷயத்துல எப்படி நடந்துக்கணும், பப்ளிக் அறிவிப்பு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, இனிமேல் எந்த ஒரு பெண்ணும் உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டவங்க இல்ல, இதோட முடிஞ்சிச்சு, அல்லாஹ் கண்காணிக்கக்கூடியவனா இருக்காங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, அதுக்கு அடுத்து நம்பிக்கை கொண்டவர்கள் நபியோட இல்லத்துல நீங்க அனுமதி இல்லாம நுழையாதீங்க அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி உணவு தயார் பண்றதை எதிர்பார்த்துக்கிட்டு காத்திருக்க வேண்டாம். உங்களுக்கு விருந்துக்கு கூப்பிடப்பட்டா அந்த டயத்துக்கு போங்க, அதுக்கு அடுத்து வந்துருங்க. அதுக்கடுத்து அங்க பேசிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு தொல்லை கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க சொல்றதுக்கு வெட்கப்படுறாங்க, அல்லாஹ் சொல்றதுக்கு வெட்கப்படுறது இல்ல. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தொல்லை கொடுக்கறது ஆகமான செயல் கிடையாது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, அவங்க வீட்டுல அனுமதி கேட்டு போங்க. உங்களை கூப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும் அந்த டயத்துல அட்டன் பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிருங்க. திருப்பி அங்க உட்கார்ந்து இருக்காதீங்க. இது அப்படி இருக்கிறது அது பெரிய பாவமான செயல் அப்படிங்கறத சொல்றாங்க.
இது வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயினப் ரலியல்லாஹு தஆலா கல்யாணம் முடிச்சு அந்த வலிமாவுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்துல நிகழ்ந்த நிகழ்வுலாம் அல்லாஹ் தஆலா சட்டமா ஆக்கிட்டான். இனிமேல் நபியோட வீட்டுக்கு நீங்க இப்படி இருக்காதீங்க. ஏன்னா அவங்க சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்ல சங்கடப்படுறது இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். அப்போ நபிக்கு முன்னாடி சத்தமா பேசக்கூடாது, அவங்க வீட்டுல அனுமதி இல்லாம நுழையக்கூடாது, அவங்களோட அங்க அழைப்புக்கு அந்த டயத்துக்கு மட்டும் போயிட்டு வந்துடணும். இதுல நிறைய பாடங்களும் படிப்பினைகளும் ஹதீஸ்களும் சம்பவங்களும் இருக்கு. தஃசீல் எடுத்து பார்க்கலாம். நீங்க எதையாச்சும் வெளிப்படுத்தினாலும் அல்லது மறைத்தாலும் நிச்சயமா அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லிட்டு நபியுடைய மனைவிகள் விஷயத்துல அவங்களுக்கு ஆகமாக்கப்பட்டது எதெல்லாம் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு கடைசியா பெண்களே எல்லாரையும் கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வுடைய சட்டத்துல மீறாதீங்க. அதை மீறுறது பாவம். அதை தெரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் உங்களை ஒவ்வொருத்தரையும் நேரடியா பார்த்துக்கிட்டு இருக்கானா. சுப்ஹானல்லாஹ், பயமா இருக்குல்ல. அல்லாஹ் இப்படி நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற ஒரு சிந்தனையோட நம்ம வாழ்ந்தோம்னா எந்த ஒரு பக்கமும் போக மாட்டோம். ரப்புடைய கண்காணிப்புல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த சிந்தனையே நமக்கு போதுமானதா இருக்கு. ஆனா ஷைத்தான் நம்மளை மறக்கடிச்சிடறான். நம்மளுடைய பலகீனத்தால மறந்துடுறோம். யா அல்லாஹ், உன்னுடைய பார்வை எங்களோட இருக்குங்கிற அந்த ஒரே கவனத்தோட யா அல்லாஹ் உனக்கு அஞ்சி வாழக்கூடிய மக்களா எங்களை ஆக்கிவை யா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். 33வது அத்தியாயத்துல 56வது வசனத்துல இருந்து இப்ப கண்டினியூ பண்ணுவோம். அல்லாஹும் அவனுடைய வானவர்களும் நபியின் மீது ஸலவாத் என்னும் நல்வாழ்த்துக்களை அனுப்புகின்றார்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்களும் அவர் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள். எவர்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் தொல்லை கொடுக்கின்றார்களோ அவர்களை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் சபிக்கின்றான். மேலும் இழிவுபடுத்தும் வேதனையையும் அவர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்றான். மேலும் நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு அவர்கள் குற்றம் புரியாதிருக்கவே எவர்கள் துன்பம் அளிக்கின்றார்களோ அவர்கள் ஒரு மாபெரும் அவதூறை, வெளிப்படையான பாவத்தின் விளைவையும் தம் மீது சுமத்திக் கொள்கிறார்கள். நபியே, உம்முடைய மனைவிகள், உம்முடைய புதல்விகள் மற்றும் நம்பிக்கையாளர்களின் மனைவியர் ஆகியோரிடம் கூறும், அவர்கள் தங்களுடைய துப்பட்டிகளின் முந்தானைகளை தங்களின் மீது தொங்கவிட்டுக் கொள்ளட்டும். அவர்களை அறிந்து கொள்வதற்கும் அவர்கள் தொல்லைக்கு ஆளாகாமல் இருப்பதற்கும் இதுவே மிகவும் ஏற்ற முறையாகும். அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் கிருபை மிக்கவனாகவும் இருக்கின்றான். நயவஞ்சகர்களும் எவர்களின் உள்ளங்களில் பிணி படிந்துள்ளதோ அவர்களும் மற்றும் மதீனாவில் கொந்தளிப்பை உருவாக்கும் வதந்திகளை பரப்பக்கூடியவர்களும் தங்களின் செயல்களிலிருந்து விலகிக் கொள்ளாவிடில் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு உம்மை வீறு கொண்டு எழச் செய்வோம். பிறகு அவர்களால் இந்நகரத்தில் சொற்ப காலமே உம்முடன் வசிக்க முடியும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல அடுத்த விஷயத்த சொல்லி காட்டுறான். எப்படிப்பட்ட விஷயம்? இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு, நிச்சயமாக மலாயிகமார்கள் இருக்காங்கல்ல, யுஸல்லூன அலன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்றாங்க. அதனால யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, சல்லு, நீங்களும் சொல்லுங்க, அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, அவரின் மீது ஸலவாத் சொல்லுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு பாருங்க, அல்லாஹ்வும் அவனுடைய வானவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் சொல்றாங்களாம். அதனால நம்பிக்கை கொண்டவங்கள நீங்களும் அவங்க மேல ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இந்த ஸலவாத் ஓதுறது மிக சிறந்தது. அப்படி இல்லாட்டி அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லம் அலா நபியினா முஹம்மத், இந்த ஸலவாத் ஓதலாம். அல்லது ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி நிறைய ஸலவாத்துகள் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் நபியின் மீது ஸலவாத் சொல்றான், வானவர்கள் சொல்றாங்க, நம்பிக்கையாளர்களே நீங்களும் சொல்லுங்க. அதனால வெள்ளிக்கிழமைகள்ல எல்லாம் அதிகப்படியா ஸலவாத் சொல்றது சிறந்தது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், செயல்படுத்தியும் வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், எங்களிடமிருந்து இந்த அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள் யா அல்லாஹ், நிறைவான கூலியை தந்தர் யா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் யார் தொல்லை கொடுக்குறாங்களோ அவங்க இம்மையிலும் மறுமையிலும் சபிக்கிறான்ல, இழிவுபடுத்தி வேதனையும் அவங்களுக்காக தயார் செஞ்சு வச்சிருக்கான். பாத்தீங்களா? அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்றது என்ன? அவங்களுடைய கட்டளைகளை மீறுறது பண்ணக்கூடாது. அது வந்து மிகப்பெரிய தண்டனையை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து, நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்களுக்கு அவங்கள் குற்றம் புரிந்திருக்கவே அவர்கள் துன்பம் அளிக்கிறார்களோ அவங்க ஒரு மாபெரும் அவதூற்றை வெளிப்படையா பாவத்தையும் விளைவையும்
சுமந்து கொள்றாங்க. அல்லாஹ் நீ பாதுகாத்தரலையா அல்லாஹ். மூமின்கள் ஆன ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹாலா சொல்லி காட்டுறான், நீங்க குற்றம் புரிந்திருக்கவே எவர்கள் துன்பம் அளிக்கிறார்களோ அவங்க மாபெரும் அவதூற்ற வெளிப்படையான பாவத்தின் விளைவையும் தம் மீது சுமந்து கொள்றாங்க. அப்போ நம்ம பாவங்கள்ல இருந்தும் குற்றங்கள் செய்யறதுல இருந்தும் அவதூறு சொல்றதுல இருந்தும் விலகி இருக்கணும் அப்படிங்கிறத பாக்குறோம். அது மட்டும் இல்லாம நபியே, உன்னுடைய மனைவிகள், உன்னுடைய புதல்விகள், இந்த நம்பிக்கையாளர்களுடைய மனைவிகள், அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க சொல்லுங்க. உங்க குடும்பத்துக்கும் சொல்லுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க. இறை நம்பிக்கை கொண்டு வாழ்றாங்கல்ல அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய பெண்களுக்கும் நீங்க சொல்லுங்க. உங்களுடைய துப்பட்டி இருக்குல்ல, உங்களுடைய முந்தான, அத உங்க மேல நல்லா தொங்க விட்டுக்கங்க. தெரிஞ்சுக்கங்க, நீங்க பிறரோட தொல்லைக்கு ஆளாகாமல் இருக்கிறதுக்கு இது ஏற்றமான செயல். உங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு அழகான கட்டளை சொல்லி கொடுக்குறான். அவன் பெரிய மன்னிப்பாளனாகவும் உங்களுக்கு கிருபை செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான். இதுக்கு நான் நிறைய விளக்கங்கள் தான் சொல்லியிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். ஏராளமான அறிஞர்களும் நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த வசனத்துல இருந்துதான் ஒரு சில, அதாவது ஹிஜாப், அதாவது இது இருக்குல்ல, நிக்கா, ஃபேஸ் கவர் பண்றது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க முந்தானை தொங்க விடுங்கன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் கவருக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு வசனம் அப்படிங்கிறதையும் சொல்லி முகத்தை மூடிக்கலாம், அதுக்கு அல்லாஹ் அனுமதிக்கிறான் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த கழுத்தை சுத்திக்கிட்டு போறது கூடாது. இந்த வசனத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு அல்லாஹ் குறிப்பா நபியை கூப்பிட்டு அல்லாஹாலா சொல்றான், யா அய்யுஹன் நபியு குல், நீங்க சொல்லுங்க உங்களுடைய குடும்பத்தாருக்கும், உங்களுடைய பெண்களுக்கும், மற்ற நம்பிக்கை கொண்டவங்களுடைய பெண்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க, உங்களுடைய துப்பாட்டாக்களை உங்க மேல நல்லா தொங்க போட்டு மூடிக்கிட்டு போங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு பிறருடைய தொல்லையிலிருந்து உங்களுக்கு பாதுகாக்கணும். படைச்ச ரப்பு நமக்கு ஒரு கட்டளைய சொல்றான். ஆனா நமக்கு அதுக்கு நேர் மாற்றமா நடக்கும்போது வரக்கூடிய விளைவுகளும் கஷ்டங்களும் பாவங்களும் எவ்வளவு பெரிய மோசமானதா இருக்கு. அல்லாஹாலா சொல்றான், நீங்க அழகான முறையில இப்படி நடந்தீங்கன்னா அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு மன்னிப்பு மிகப்பெரிய கிருபை இருக்குண்டு. அப்ப இனிமேல் கழுத்தை சுத்தி போடுறவங்களும், தலையை மட்டும் கவர் பண்றவங்களும், நெஞ்சு பகுதியை திறந்துகிட்டு போறவங்களும் இந்த வசனத்தை சொல்லி காட்டணும். அல்லாஹ்வுடைய கட்டளை இது இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி போறதை விரும்புறது இல்ல. அது பாவமும் குற்றச்செயலுமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல அம்மா அல்ஹம்துலில்லாஹ் அழகான முறையில மூடிட்டு போவாங்க. பக்கத்துல புள்ள, ஏன்னா சின்ன பிள்ளைய, அவங்களே சரி பரவாயில்லன்ட்டு விட்டுருப்பாங்க. அது கூடாது. அல்லாஹ் தெளிவா தடுக்கக்கூடிய விஷயம். உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்துக்கங்க. நீங்க உங்களுடைய மேல் பகுதியில உங்களுடைய முந்தானையால் மூடிக்கங்க. அது மிகப்பெரிய குற்றச்செயல்ல இருந்து உங்களுக்கு பாதுகாக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியது. இதுக்கு இன்னும் நிறைய குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் சம்பவங்களும் இருக்கு. நானும் நிறைய விஷயங்களை சொல்லி இருந்திருக்கேன் நிறையா. அதனால இது போதுமானது. இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துலயும் நம்ம ஒரு நியத்து வைப்போம். இன்ஷா அல்லாஹ் நான் அழகுக்காக, பிறரிடம் காட்டுவதற்காக நான் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீற மாட்டேன். இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ சொல்லக்கூடிய இந்த அழகிய கட்டளையை நான் பேன்றதோட என் பெண் மக்களுக்கு அழகை முறையில் பேணக்கூடிய ஒரு அழகிய சந்தர்ப்பத்தையும் அதுக்குரிய அழகான அறிவுரைகளையும் உன்னுடைய வசனங்களையும் நான் சொல்லி செயல்பட செய்வேன் யா அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு நியத்தை கண்டிப்பா வலிமையா வச்சுக்கிருவோம். ஏன்னா இதன் மூலமா நிறைய விஷயங்கள் நடக்கிறத பாக்குறோம். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நயவஞ்சர்களுடைய அவங்களுடைய விஷயத்த சொல்லும் போது, உங்க மதீனாவுல ரொம்ப பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க இதுல இருந்து நிறுத்திக்கிறாட்டி உங்களுக்கு பயங்கரமான தண்டனை இருக்குது. அவங்களுக்கு நேர் எதிரா நம்ம போராட செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி காட்டி, நீங்க அப்படியே இருந்தீங்கன்னா இந்த நகரத்துல, இந்த சிட்டில கொஞ்ச நாளும் தான் உங்களால இருக்க முடியும். அதுக்கடுத்து அல்லாஹ் அடுத்த விஷயங்கள் என்ன சொல்றான்னு பார்ப்போம். புஷ்ரா. எல்லா திசைகளிலிருந்தும் அவர்கள் சரமாரியாக சபிக்கப்படுவார்கள். காணுமிடமெல்லாம் அவர்கள் பிடிக்கப்படுவார்கள். மேலும் மோசமான முறையில் கொல்லப்படுவார்கள். இது அல்லாஹ்வின் நியதியாகும். இத்தகையவர்களின் விவகாரத்தில் இந்நியதி முன்பிருந்தே கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் அல்லாஹ்வுடைய நியதியில் நீர் எவ்வித மாற்றத்தையும் காணமாட்டீர். மறுமை நாள் எப்போது வரும் என்று மக்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள். நீர் கூறும், அதை பற்றிய ஞானம் அல்லாஹ்விடமே உள்ளது. உமக்கு தெரியுமா என்ன? அந்நாள் நெருங்கி வந்திருக்கலாம். எவ்வாறாயினும் நிராகரிப்பாளர்களை அல்லாஹ் திண்ணமாக சபித்து விட்டான். மேலும் அவர்களுக்காக கொழுந்து விட்டெறியும் நெருப்பை தயார் செய்து வைத்திருக்கின்றான்.
அதில் அவர்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள். எந்த ஒரு ஆதரவாளரையும் உதவியாளரையும் அவர்கள் பெற மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நயவஞ்சர்களுடைய விஷயத்த சொல்லிட்டு அவங்க எல்லா வகையிலையும் இதுல இருந்து விலகிக்கராட்டி தரமாறிய தாக்கப்படுவாங்க, சாபத்துக்கு உரியவங்களா இருப்பாங்க, பார்க்கிற நம்மள பிரிக்கப்படுவாங்க, மோசமான முறையில கொல்லப்படவும் செய்வாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப குழப்பம் செய்யறவங்களா இருக்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய நீதி. அவன் இந்த நீதியை கடைபிடிக்குமாறு அல்லாஹ் சொல்றான். அந்த நீதியில எந்த மாற்றத்தையும் காண மாட்டீங்கிற ஒரு திட்டவட்டமான அறிவிப்பையும் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், யஸ்அலூனக, அதாவது மக்கள் நபியே உங்கள்ட்ட கேட்கிறாங்களா, மறுமை நாள் எப்ப வரும் அப்படின்ட்டு. அதை பத்தின ஞானம், அதை பத்தின அறிவு இன்னும் உங்களுக்கு கொடுக்கல. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது பக்கத்துல கூட வந்திருக்கலாம். அது அல்லாஹ்வோட மட்டும்தான் இருக்கு, அவனுக்கு மட்டும்தான் தெரியுங்கிறத சொல்லுங்க. எத்தனை தடவை இவங்களும் திரும்ப திரும்ப கேட்கறாங்க. ஆனா அல்லாஹும் அல்ஹம்துலில்லாஹ் அடுத்தடுத்து பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். இந்த மாதிரி நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ் சபிச்சுட்டான். மேலும் அவங்களுக்கு கொழுந்து விட்டு எரியும் நரக நெருப்ப தயார் பண்ணி வச்சிருக்கிறான். பாத்தீங்களா? நிராகரித்து வாழக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய மக்கள்ங்கிறது இந்த வசனம் போதாதா? ஆனா அவங்க பெரிய வசதியா, படோடோபமா, பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? நிராகரிக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய மக்கள். அவங்களுக்கு தயார் பண்ணி வச்சிருக்க இடம் எது? கொழுந்து விட்டு எரியும் நரக நெருப்பு. காரூனை பார்த்து ஆசைப்பட்டது மாதிரி இன்னைக்கு நிராகரிப்பாளர்களுடைய வசதியான வாழ்க்கையை பார்த்து மொமென்கள் யாரும் ஆசைப்பட்டுறக்கூடாது, ஏங்கிடக்கூடாது. ஏன்னா அவங்க அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவங்க. அவங்க போய் சேரக்கூடிய இடம் எது? நரகங்கிறது அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுறான். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல இருந்து நம்மளை பாதுகாக்கணும், நிராகரிப்பு செயல்ல இருந்து. அதுல என்னைக்குமே வீழ்ந்து கிடப்பாங்க. அவங்களுக்கு உதவி செய்யறவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க, ஆதரவாளர்களும் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தெளிவா டிக்ளேர் பண்ணக்கூடிய வசனம். மொமென்கள் எச்சரிக்கையா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். அடுத்தடா. எந்நாளில் அவர்களுடைய முகங்கள் நெருப்பில் புரட்டி எடுக்கப்படுமோ அந்நாளில் அவர்கள் கூறுவார்கள், அந்தோ நாங்கள் அல்லாஹுவுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தோம் இல்லையே. மேலும் கூறுவார்கள், எங்கள் இறைவனே, நாங்கள் எங்களுடைய தலைவர்களுக்கும் பெரியோர்களுக்கும் கீழ்ப்படிந்தோம். அவர்கள் எங்களை நேரிய வழியிலிருந்து பிறழச் செய்து விட்டார்கள். எங்கள் இறைவனே, இவர்களுக்கு இருமடங்கு வேதனையை கொடுப்பாயாக. மேலும் அவர்களை கடுமையாக சபிப்பாயாக. நம்பிக்கை கொண்டவர்களே, மூசாவுக்கு தொல்லை அளித்தவர்களைப் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அவர்கள் இட்டுக்கட்டி கூறிய விஷயங்களிலிருந்து அல்லாஹ் அவரை விடுவித்து விட்டான். மேலும் அல்லாஹ்விடத்தில் அவர் கண்ணியத்துக்குரியவராய் இருந்தார். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹுக்கு அஞ்சுங்கள், மேலும் நேர்மையான சொல்லை மொழியுங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அற்புதமா சொல்றான் பாருங்களேன். இந்த நிராகரிப்பாளர்கள் இருக்காங்கல்ல, அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவங்க மட்டும் இல்ல, அவங்களுக்கு கொழுந்து விட்டு நெருப்ப தயார் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு மட்டும் அல்லாஹ் தஆலா முடிக்கல. ஹாலிதீன ஃபீஹா அபதா, அதுல எப்பயுமே நிரந்தரமா கிடப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ஆதரவாளர்களையும் வரமாட்டாங்க. ஆனா அதுக்கு அடுத்து சொல்றான் பாருங்க, எந்த நாள்ல அவருடைய முகங்கள்ல நெருப்புல பொட்டி எடுக்கப்படுமோ அந்த நாள்ல அப்ப சொல்லுவாங்க இந்த நிராகரிப்பாளர்கள் எல்லாம். உண்மையிலேயே இந்த வசனங்களை எல்லாம் படித்த மக்கள் யாருமே நிராகரிக்க மாட்டாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டாங்க, சிலைகளின் வழிபாடுக்கு போகவே மாட்டாங்க. பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எந்த நாள்ல அவங்களுடைய முகமெல்லாம் புரட்டி எடுக்கப்படுமோ அந்த நரக நெருப்புல, அப்ப சொல்லுவாங்க, அந்தோ எங்களுக்கு வந்த கேடே, எங்களுக்கு வந்த மோசமே, நாங்க அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்திருந்தா எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமா, இந்த மாதிரி தண்டனை எல்லாம் வந்திருக்குமா, எப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்க. நம்ம இந்த விஷயத்தையெல்லாம் நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு, அண்டை வீட்டுக்காரவங்களுக்கு சொல்றோமா? பயமா இருக்குது. அச்சச்சோ, இப்ப இதெல்லாம் எப்படி போய் சொல்றதுன்னு. ஆனா அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு சொல்லி காட்டுறான். நீங்க இறைவனை நிராகரிக்கக்கூடிய மக்களா இருக்கீங்களா? உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம், கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு. அதுல யாரும் உதவி செய்ய இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த வேதனை தாங்க முடியாம உங்க முகத்தை நெருப்புல வாட்டும் போது, காட்டும் போது, புரட்டி எடுக்கும் போது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கீழ்ப்படிஞ்சிருக்கலாமேன்னு சொல்லுவாங்க. மேலும் சொல்லுவாங்க, எங்கள் ரப்பே, நாங்களும் எங்களுடைய தலைவர்களும் எங்கள் பெரியோர்களுக்கு கீழ்ப்படிந்தோம். அவங்க எங்களை நேரிய வழியில இருந்து பிறழ வச்சுட்டாங்க. அவங்கதான் எங்களை வழி கெடுத்தாங்க. உங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு யாரெல்லாம் வழிகாட்டுவாங்கன்னு நினைச்சோமோ அவங்கெல்லாம் எங்களை வழி கெடுத்துட்டாங்க. நாங்க அவங்க சொல்றதுதான் கேட்டு நடந்தோம். அதனால எங்கள் ரப்பே, இந்த 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 மக்கள், இந்த தலைவர்கள் எங்களை வழி கெடுத்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் 2 மடங்கு தண்டனையை குடி அல்லாஹ்.
அவங்கள கடுமையா சபிப்பாய் அல்லான்னு அவங்களுக்கும் சபிக்கிறாங்க. பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் நாளை மறுமையில நடக்கக்கூடிய செய்திகளை அல்லாஹு தாலா இங்கேயே சொல்லி காட்டுறான். சொல்லி காட்டி எச்சரிக்கையா இருங்க, திருந்துங்க, இறைவனுக்கு இணை வைக்காதீங்க, சிலை வணக்கம் பண்ணாதீங்க, இறைவனுக்கு கூட்டு இருக்குன்னு சொல்லாதீங்க, அவனுக்கு ஷிர்கு செய்யாதீங்க. அல்லாஹு தாலா அப்படி செஞ்சீங்கன்னா இதுதான் தண்டனை, இதுதான் நிலைமை. அங்க நீங்க இப்படி புலம்புவீங்க, கதறுவீங்க, வேற வழி இருக்காது. அதுக்கு முன்னாடி இந்த வேதத்தை படிங்க. இது உங்களுக்கு வழிகாட்டல், இது உங்களுக்கு நேரிய வழி. இத படிச்சு இதன்படி நீங்க நடந்தீங்கன்னா அல்லாஹுடைய சாந்தி, சமாதானம், வரவேற்பு, உங்களுக்கு தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வெகுமதி, கருணை எல்லாம் இருக்கு. இவ்வளவு அற்புதமா அல்லாஹ் சொல்றான். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த நிராகரிப்பு தன்மையிலிருந்து எல்லா மக்களையும் பாதுகாத்து உன்னை அஞ்சி வாழக்கூடிய மக்களாக, உனக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய மக்களாக ஆக்கி வை யா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நம்பிக்கை கொண்டவங்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க மக்கள் தொல்லை கொடுத்தாங்கல்ல, அது மாதிரி நீங்க இந்த நம்பிக்கை தொல்லை கொடுக்காதீங்க. இட்டுக்கட்டி எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க. அதுல இருந்து அல்லாஹ் அவரை பாதுகாத்துட்டான். யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாத்த. அவர் கண்ணியத்துக்குரியவரா இருந்தான். ஆனா மக்களே, நீங்க இப்ப அந்த மக்கள் மாதிரி இவங்க தொல்லை கொடுக்காதீங்க. நம்பிக்கை கொண்டவங்களே, நீங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்க. நேர்மையான சொல்லுங்க, தேவையில்லாத பேசாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்து, அல்லாஹ் உங்களுடைய செயல்களை சீர்திருத்தி விடுவான், மேலும் உங்களுடைய குற்றங்களை மன்னிக்கவும் செய்வான். எவன் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படுகின்றானோ அவன் மகத்தான வெற்றியை அடைந்து விட்டான். நாம் இந்த அமானிதத்தை வானங்கள், பூமி மற்றும் மலைகள் ஆகியவற்றின் முன்பாக வைத்தபோது அவை அதனை ஏற்க தயாராகவில்லை, மேலும் அதனை கண்டு அஞ்சின. ஆனால் மனிதன் அதனை ஏற்றுக்கொண்டான். திண்ணமாக அவன் பெரிதும் அநீதி இழைப்பவனாகவும் அறியாதவனாகவும் இருக்கின்றான். ஏனெனில் இந்த அமானிதம் எனும் பொறுப்பை அவன் ஏற்றுக்கொண்டான். அதன் தவிர்க்க முடியாத விளைவு இதுதான். நயவஞ்சகம் கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும், இணை வைக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் தண்டனை அளிக்க வேண்டும். மேலும் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்களின் பாவ மன்னிப்பு கோரிக்கையை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அழகான சுப செய்தியோட முடியுது இந்த சூரா, இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான், இதை நம்பிக்கை கொண்டவங்களே அல்லாஹ்வுக்கு அஞ்சி நேர்மையான நீங்க சொல்லி வாழ்ந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய செயல்களை எல்லாம் சீர்படுத்துவான், உங்களை குற்றங்களை எல்லாம் மன்னிப்பான். அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு மகத்தான வெற்றி அடைஞ்சிட்டாங்க. யா அல்லாஹ், யா ரப்பே, எங்கள் ஒவ்வொருவரையும் உனக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடியவர்களா, நேர்மையான சொல்லக்கூடியவர்களா, வீணானதுல இருந்து விலகி இருக்கக்கூடியவர்களா ஆக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய செயல்களை எல்லாம் நீ சீர்படுத்தி கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்க குற்றங்களை எல்லாம் மன்னித்தரல் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த மகத்தான வெற்றிக்கு உரிய மக்களாக, உனக்கும் உன்னுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து வாழக்கூடிய மக்களாக எங்களையும் எங்களுடைய வாரிசுகளையும் உற்றார் உறவினர் ஒரு மக்கள் யா அல்லாஹ் முஸ்லிம்கள் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை தந்தல் யா அல்லாஹ். ஆமீன், ஆமீன். யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த அமானிதத்தை, எந்த அமானிதத்தை? இந்த வேதத்தை சுமக்கக்கூடிய, இந்த அல்லாஹ்வுடைய திக்ர கொடுக்கும்போது இந்த அமானிதத்தை மலைகளுக்கு முன்னாடி வச்சா அதெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லையா, பயந்துச்சான், நடுங்குச்சான். ஆனா மனிதன் ஏத்துக்கிட்டான். பெரிதும் அநியாயம் இழைப்பவனா, அறியாதவனா இருக்கிறான், அதனால ஏத்துக்கிட்டான். சுப்ஹானல்லாஹ். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஏன்னா இந்த அமானிதங்கிற பொறுப்பு இருக்குல்ல, அவன் ஏத்துக்கிட்டான். தவிர்க்க முடியாத விளைவு என்ன தெரியுமா? நயவஞ்சகம் கொண்ட ஆண் பெண் யாரு, இணை வைக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாரு, அவங்களுக்கு தண்டனை அளிக்கணுங்கிறதுக்காகத்தான் இது அவங்க மேல விதியாக்கப்பட்டிருக்கு. இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளணும், அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கணுங்க, அவங்களுக்கு கிருபை செய்யணுங்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கொடுத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக, அதில் உறுதி மிக்கவர்களாக, யா அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பையும் மகத்தான கிருபையும் அடையக்கூடிய பாக்கியவான்களாக, யா அல்லாஹ் எங்கள் மீது கொடுத்த அமானிதத்தை அழகான முறையில் செயல்படுத்தி உன்னுடைய அன்புக்கும் கருணைக்கும் மன்னிப்பிற்கும் மகத்துவத்துக்கும் உரிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன்.